ICT based knowledge society. The same structure continues now. I have no problem with it. So past, present and future tense. Innovations. We are lacking in innovation. So what's the next step we follow? The world around us changing. Organizations are increasingly reliant on network IT services, cost management, improving the services, managing the technology with the right infrastructure, market agility, and managing risk and security. These are the factors in the present ICT environment. The whole electronic devices are merged with IT merges with the physical world, relying on the network services. First research ஆரம்பம் எங்க இருந்தா கண்ணை கட்டி விட்டேன் வேணாம் அதான் இருந்ததே யாருமே ரிசர்ச் பண்ண பார்த்தா ரிசர்ச் பண்ணும்போது சார் MCA ப்ராஜெக்ட் மாதிரியா எந்த ப்ரோக்ராம் படித்தா நான் டெவலப் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் சார் எந்த லாங்குவேஜ் நான் படிக்கணும் ரிசர்ச்சுக்கு லாங்குவேஜ் என்ன நம்ம படிக்க வேண்டிய தேவை ஜாவா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம கான்செப்டை சொல்லுவோம் ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட வந்து நம்ம கான்செப்டை சொன்னால் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரப்போறான் நாம சிஸ்டத்தை ரன் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டை வெளியிடுறது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு வந்தாங்கன்னா அவன் கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட் தான் 5 பேருக்கு கண்ணு தெரியாது இன்னொரு யானை ஒன்று விட்டாச்சு 5 பேர் 5 சஜஷன் சொல்கிறாங்க நாம் வெளியே உட்காந்து 5 பேர் சஜஷன் அப்படி பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வரோம் இந்த சொன்னது கரெக்டாக பார்த்தா இதுதான் அதான் நம்ம கொண்டாடும் ஸோ இந்த எக்ஸாம் தான் ஆரம்பிக்கும் The moral of this tale is do not assume to have the whole truth just because of one part of the truth is known. ஒரு ஆள் சொல்லுறதுக்கு டிசிஷன் எடுக்க முடியாது 5 பேர் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் வந்து எடுத்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை பண்ணுறோம் அதான் நம்ம நினைக்கிறோம் 5 பேருக்குள்ள ரிசல்ட் பிள்ளையாள் கான்செப்டாக எடுக்கோம்ல ரிவ்யூ லிட்ரேச்சர் ரிவ்யூ இந்த கான்செப்ட் தான் என்னுடைய பேசிக் கான்செப்ட் அந்த சிஸ்டம் கரெக்டாக 5 பேர் சொல்றது நம்ம எடுத்து போடுறது கரெக்ட் ரொம்ப ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கும் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் உனக்கு அட்டன் பண்ணிருக்கலாம் இல்லையா அதனுடைய எப்படி இல்லாத ஒன்று ஆரம்பிக்கணும்னா பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் தான் பிகினிங் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் எப்படி இருக்கும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் அவ்வளோ உட்காந்துருப்பான் அங்க ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சிஸ்டத்தை வச்சிருப்பான் யார் யார் என்னென்ன சொல்றாங்க அவ்வளவு டைப் பண்ணி அந்த சிஸ்டத்துல இறங்கிட்டே இருக்கும் கடைசி அடிச்சது அவ்வளோ ஒன்று சேர்த்து இன்டெகிரேட் பண்ணி கம் டு தி கன்க்ளூஷன் அதான் அந்த எக்ஸ்பர்ட்டோட ஒர்க் உண்மையிலே அதே கான்செப்ட் இங்கே இல்லை நீங்கள் சொல்ற இந்த கான்செப்ட் வந்து அகாடமிக் சைட் இன்னோவேட்டிவ் கான்செப்ட் வந்து அகாடமிக் சைட் ரெண்டு கம்பேர் பண்ணலாம் ரெண்டு கம்பேர் பண்ணல அடுத்த வரப்போற அகாடமிக் ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து ஒரு மோட்டிவேஷன் முதல்ல ஆரம்பமே எப்படி கொண்டாடலாம் உண்மை தெரியாம வாங்க நீங்க ஒரு வரணும் எப்படி வராங்க அகாடமிக் சைட்ல வரலாம் ரிசர்ச்சுக்கு அதுக்கு சம்மந்தம் தான் வரலாம் எப்படி சார் ரிசர்ச் பண்ணணும் எந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஸோ அதை பிகினிங் வந்து அவனை வந்து மோட்டிவேட் பண்ணணும் ஒன்றும் இல்லைப்பா சாப்பிடாது அப்படி சின்ன எழுத்து மட்டும் எடுத்த உடனே நீங்கள் வந்து போச்சு சில கைடு போன உடனே நீ IEEE பேப்பர் போட்டாதான் அவங்க என்ன IEEE போட்டாங்க என்ன பேப்பர் அவன் ரிசர்ச் பண்ணிட போன உடனே வந்து மோட்டிவேஷன் மீட்டிங் சாதாரண ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகலாம் ஒரு கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணி அவன் முதல்ல ஒன்றுமே தெரியாம அவன் ஒரு மோட்டிவேட் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும் சாதாரண ஒரு நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் இருக்கும் அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருக்கும் பெய்டு சேனல் அவங்க ப்ரெசென்ட் பண்ணு இது வந்து என்னுடைய லோ லெவல் டு ஹை லெவல் IIT ப்ரொஃபஸர் போனா முதல்ல ஆரம்பம் ஹை லெவல் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ IEEE போட்டுட்டு என்ன வந்து பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அன்னைக்கு போனான் தான் உங்க கான்செப்ட் அங்க சொல்லுவான் நீ இதான் சார் இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன இந்த டிஃபரன்ஸ் எந்த பாடம் படிச்சா போய் வாட் பார்ப்பேன் நம்ம பிள்ளைய நம்ம அரைஸ் பண்ணணும் வாட் இஸ் ஹேப்பனிங் when it is happening how it is happening where it is happening அனுமானம் நம்மளுடைய ரிசர்ச் கான்செப்ட்னால so a research study is a complete in-depth analysis on a specific area it is considered extremely important in various fields it also gives food for the thoughts to the new researchers and helps to make the world a better place to live. What is research? A research is an academic activity which shows a way of examining critically the various aspects of your
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து வரான் சார் சாஃப்ட்வேர் ரிசர்ச் எப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க தான் வரீங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா முதல் கேள்வி எந்த வாடகை எடுத்துருக்கீங்க எத்தனை வருஷமா எடுத்துருக்கீங்க எதனால கடந்த ஒரு 15 வருஷமா அந்த வாடகை எடுத்துட்டு இருக்கேன்னா யூ ஹேவ் த இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் தட் சப்ஜெக்ட் உண்மையா இல்லையா அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எதுல நாம இருக்கோமோ அதுல தான் போகணும் இதை விட்டுட்டு கைடு நீங்க என்ன பண்ண வரல நான் வரேன் சார் அப்படின்னா அந்த கான்செப்ட் முடிஞ்சுது நீங்க எதுல இருக்கீங்களோ அதனோட இந்த பேசிக் ஐடியா அவனை எடுத்து ஒரு ரிசர்ச் கைடு பார்த்துருந்தேன் ஒரு கைடு வந்து உங்களை ஈஸியா ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணணும்னு அதுக்கு சில ப்ரொசீஜர் அதை விட்டுட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அது வேலைக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன சார் தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ கலெக்டட் இன் மை feet information collect பண்ணியாச்சு so what is your conclusion next future plan என்ன எல்லாமே போறான் அதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒர்க் வந்து 3 வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இல்லைன்னா the word come from the student the wording வந்து பாத்தீங்கன்னா சினிமா கெட்டி குறைக்கு 3வது வருஷம் கொடுத்துட்டேன் இந்த வார்த்தை இருக்குங்க 3 வருஷம் ஆனோடனே கெட்டி குறைக்கு கொடுத்துட்டேன் இப்படியே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன மீனிங் இங்க கட் அண்ட் பேஸ்ட் டெக்னாலஜி அப்ளை பண்ணி ஏதோ ஒன்று கொடுத்து என்னுடைய தீசிஸ் சப்மிட் பண்ணியாச்சு whether the thesis is good whether knowledge is transferred அதெல்லாம் ரெண்டாவது அது எக்ஸாம்பிள் போனா அடுத்தது சரி நல்ல எக்ஸாம்பிள் வந்தாங்கன்னா அடுத்த பத்தி நேர கமெண்ட்ஸை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் அப்போ what is the research? The research is an academic activity which shows a way of examining critically the various aspects of your daily day-to-day professional work. It creates a way of thinking, understanding, formulating guiding principles that govern particular procedure for developing and testing new theories for the enhancement of your practice. It plays a major role to the economic development of the country and also helps to solve many complex problems to the society. What is research? Research means repeatedly searching of information. Repeatedly searching. Same content, repeatedly searching to get a new innovative idea. So what is research methodology? A way of systematically solving research problem. Research process consists of series of actions or steps necessary for effectively carrying out research and the desired sequencing of the following steps. First, design the problem, review of the literature, formulate the hypothesis, design the research contribution in your problem, collect the data, analyze the data and interpret the result, prepare the normal procedure which is to be done in our work. இது வந்து நம்ம எப்படி தெரியும் டைம்லைன் வந்து நாம ஃபிக்ஸ் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் டிசைன் த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் பண்ண போறோம் ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் இஸ் த ப்ராப்ளம் சிக்னிஃபிகன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணதுனால தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்கார்ந்தாச்சு மேத்ஸ் பேக்ரவுண்டே இல்ல அவன் ரிசர்ச் முடிச்சிடுவான் அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும் இஸ் த ப்ராப்ளம் சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு அஸ் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அடுத்தவங்களுக்காக இருக்குங்க செகண்ட் கேன் யூ டிஸ்கிரைப் த ப்ராப்ளம் இன் 1 or 2 sentences one hour அந்த the whole work abstract பண்ணி what is happening what is going to be done in future அப்படிங்கற ஒண்ணா சொல்ல முடிந்தால் go for the second can you describe the problem with numbers is the problem solvable is the problem already solved do not confuse the problem with the so these are the factors which are to be considered before designing the problem. Example. Image processing. So, develop பண்ண போறேன். Digital image processing. For our students develop வரானா first what are the components of the digital image processing? First நம்ம ஸ்டடி பண்ணணும். First என்னென்ன components? Image displays, computer, mass storage, processing software, specialized processing hardware, hard copy, image sensors. This is a problem domain connected to the networks. These are all basic components. These are major. What is your specialization? What is the broad aspect? What is the narrow aspect? Image processing is one. Another stage. Image first the problem domain. It can be image association,
enhancement, restoration, processing, color image processing, wavelet transformation, compression, morphological processing, segmentation, representation and description, object recognition. இது எப்படி பிரிக்கப்படுதுன்னா low level, middle level and high level. Low level image enhancement, image acquisition எல்லாம் வந்து low level. ஏன் low level? No knowledge. Only processing. Only processing. இதுல 50% knowledge. இங்க 100% apply. இந்த ஸ்டேஜ் இதுல இந்த ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் செக்மெண்டேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன். ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் எதை பேஸ் பண்ணிருக்கு? அல்காரிதம் பேஸ் பண்ணிருக்கு. சோ அல்காரிதம் யார் டெவலப் பண்ணனும்? நாம தான் டெவலப் பண்ணனும். சோ the three concepts low level, middle level, high level. இப்போ நம்ம இமேஜ் ப்ராசஸிங்ங்கற கான்செப்ட் போனா அதுல நீங்க low level போறோம், middle level, high level. அந்த மூணு கான்செப்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இமேஜ் அப்ப எந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் டேட்டா அக்விசிஷன் இருந்தா தான் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டேட்டா அக்விசிஷன். அப்ப அதுக்கு என்ன இருக்கும்? There are so many sensors available. How to make the effective sensor? Next என்ன பண்றோம்? Once the data image is acquired, data acquisition is over. The features are extracted. The features are extracted. That means converting the image into mathematical forms. Converting the image into mathematical form and store it in a database. If we collect all these similar images and taking decisions from the existing database, we go for data mining implemented in image processing. Data mining implemented in image mining. That is image mining, not data. It's called image mining. So image mining implemented in a existing image processing. So we both are linked with one another. நம்ம அந்த ரிசர்ச் எப்படி கொண்டு போகணும்ங்கறத எக்ஸாம்பிள் நமக்கு வேற ஒண்ணும் இல்ல. சோ லோ லெவல்ல என்ன, மிடில் லெவல்ல என்ன, ஹை லெவல்ல முதல்ல நம்ம அதை தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். சோ இங்க வந்து ப்ராசஸிங் மட்டும் தான் முடிஞ்சாங்க. இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட். இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் denoising இருக்கா? fusion கேள்விப்பட்டிருக்கா? What is denoising? Noise means disturbance. Sound இல்ல. இமேஜ்ல மாறும். Noise means disturbance. Disturbance means இமேஜ்ல unwanted elements, unwanted segments which are removed from them to make the image to be enhanced. அப்ப இமேஜ் enhancement வேணும்னா நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? Noise remove பண்ணணும். அப்ப denoising என்ன? Removal of the noise in the existing image. அதுக்குள்ள அந்த மட்டை வச்சப்ப வேற ஒண்ணுமே இல்ல. அதான் லோ லெவல்ங்க, ரொம்ப ஒண்ணு திங்க் பண்ண மாட்டோம். அதுல நிறைய அல்காரிதம் இருக்கு. wavelet transformation, threshold frequency. இது அப்புறம் நம்ம ஸ்டடி பண்ணி முதல்ல what is happening. இது வந்து ஒரு ஸ்டேட் denoising. அடுத்து fusion. What is fusion? Combine. Fusion கான்செப்ட் கரெக்ட்டா சொல்லுங்க. Combine. நம்மட்ட வந்து நிறைய இமேஜ் இருக்கு. இந்த கிளாஸ் ஒரு 3 போட்டோ தான் கொடுக்கிறேன். ஒரு போட்டோல ஒரு பார்ட் கிளியரா இருக்கு, இன்னொரு பார்ட் டல்லா இருக்கு. இன்னொரு போட்டோல எது அங்க டல்லா இருக்கோ அங்க அது பிரைட்டா இருக்கு. அது எனக்கு தேவை ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். அப்ப நான் என்ன செய்யணும்? எக்ஸிஸ்டிங் இமேஜ் அவ்வளவு கம்பைன் பண்ணி ஃபியூஸ் பண்ணி டேக் ஏ சிம்பிள் இமேஜ் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். இது ஒரு ரிசர்ச் இல்லையா? இது அவ்வளவு டேட்டா அக்விசிஷன் பார்ட்ல முடிச்சுக்கலாம். அப்ப டேட்டா அக்விசிஷன் பார்ட்ல நம்ம இமேஜ் எடுக்கிறோம், ப்ராசஸ் பண்றோம், ப்ராசஸ் பண்ணி நம்மளுடைய ஹையர் லெவல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அதை எடுக்கும். இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம லோ லெவல்ல இருந்து மிடில் லெவல்ல இருந்து ஹை லெவல் வரை கொண்டு போறோம். சோ வேவ்லெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிடில் இருக்கு, அது ஒரு அல்காரிதம். புரியுதா? சோ அந்த இமேஜ் ப்ராசஸிங் நம்ம எப்படி லோ லெவல், மிடில் லெவல் அண்ட் ஹை லெவல். சோ இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் ஒரு டெக்னிக்ஸ். demosaicing, denoising, fusion. Next, image enhancement for the future extract of the information in medical noise, medical imaging. Medical imaging வந்து image enhancement purpose என்னன்னு கேட்டா, we can with the help of a consult, with the help of an expert,
we can gather information of the images. First, you have to make the image clear to gather the hidden informations which will be helpful future for the doctors. One way of application. Image enhancement la varakudi application inna nadakudhu. So endha oru research kadaisi finally idu vandinga application vanna success agum. So fusion concept solrom fingerprint la apply pannalam. Fusion concept enga apply pannalam fingerprint la apply pannalam. Denoising apply pannalam. Denoising image கொடுப்போம். கொடுக்கும்போது image disturb ஆகுது. நம்ம ரெண்டாவது அதை கொடுன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற image process பண்ணி final algorithm நம்ம compare பண்ணி பார்த்துடுவோம். இதுக்கு வந்து initial processing stage ஆக நம்ம முடிக்கிறது தான் first stage. So example of broad scope என்ன narrow scope என்ன இப்போ தெரிஞ்சிக்கலாம். Image processing அதுல sub enhancement அதுல sub fusion concept. So design the problem. The design of the problem steps presupposes a reasonable level of knowledge in a product subject area within which the study is undertaken. Without such knowledge, it is difficult to clearly and adequately dissect the subject area. First, identify the broad field or subject area of interest to you. Dissect the broad area into sub-areas. Select what is the most interest to you. Raise the research questions, formulate the objective, assess your objective, and double check. This is normal. Ennude step follow பண்ண procedure. அந்த follow பண்ண procedure எப்படி செய்யணும்ங்கிறது நார்மலா போறோம். அப்பதான் நம்ம ஒட்டை கரெக்ட்டா முடியும். Next. When denoising, இல்ல denoising, you go through the journals, collect the papers related to denoising. என்னென்ன algorithm, existing algorithm. Present up to 2011 வரை denoising concept என்ன algorithm apply பண்ணிருக்காங்க. இது அவன ஸ்டடி பண்ணி இத அவன கலெக்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம் டிசைன் வரல. அதெல்லாம் என்னன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றோம்? அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நாம கலெக்ட் பண்றோம். That's the design of the problem. Next we go for review of the literature. Reviewing the literature is essential. Preliminary task in order to explain yourself with available body of the knowledge in your area of interest. It is an integral part of the entire research process and makes the contribution to every operation steps. Reviewing literature can be time consuming but it is a rewarding approach. It is maximum time in the information gathering. Review of literature on the other. So information maximum collect பண்ணி எடுத்தாச்சுனா அதுக்கப்புறம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. So bring the clarity and focus to the research problem, improve the methodology, broaden your knowledge, and contextualize your findings. என்ன கண்டுபிடிக்கணும் அதுல இருந்து முடிவு பண்ணி என்ன பண்றோம் எக்ஸிஸ்டிங் என்ன இருக்கு இது அப்ளை பண்ணா எப்படி இருக்குங்கறத சஜஷன் நீங்க தான் சொல்லணும். இது அவ்வளவு ரிவ்யூ ஆஃப் லிட்டரேச்சர் கேட்போம். முதல்ல இமேஜ் ப்ராசஸிங் ஆரம்பிச்சோம். சப்ஜெக்ட் போனோம். லோ லெவலா மிடில் லெவலா ஹை லெவலா. லோ லெவல் மிடில் லெவலுக்கு என்ன வித்தியாசம்? லோ லெவல்ல நாலேஜ் குறைவு, ஹை லெவல்ல நாலேஜ் கூடுதல். இங்க ப்ராசஸிங் கூடுதல், அங்க ப்ராசஸிங் கம்மி. அங்க ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தான், பேட்டர்ன் ரெகக்னிஷன் மட்டும் தான் நடக்கும். அப்ப நம்மளுடைய ஏரியா என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா அதுல ரிலேட்டடா என்னென்ன இருக்கு, இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் மட்டும் தூக்கணும். அதுல வரக்கூடிய சப்வேல் என்ன, அதுல வரக்கூடிய கான்செப்ட் ஃபியூஷன் எடுத்தா ஃபியூஷனுக்கு என்னென்ன இருக்கு, வாட் இஸ் algorithm already exist, so what are the changes we need in the future for improving the efficiency, speed of the algorithm, time consumption, system performance, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். இதுக்கு வேற ஒண்ணும் செய்யணும்னா நீங்க எழுதிட்டு அல்காரிதம் லாங்குவேஜ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வேற ஆள் கொடுத்து ரன் பண்ணி ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணி எஃபிஷியன்சி ஸ்டடி பண்ணது உங்க வேலை. லிட்டரேச்சர் இன்னைக்கு நிறைய பேருக்கு லிட்டரேச்சர் படிக்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் நான் கொடுத்துருக்கேன். எந்த பாடம் எந்த ஏரியா வேணும்ல இப்போ நான் உடனே சொல்லியிருந்தேன் எப்படி பிடிக்கும் சொல்லிடுச்சு. இப்போ நான் ஒன்று தந்திருக்கேன், அமைதியாக படிங்க. இது ப்ராட் ஏரியா என்ன, நேரோ ஆஸ்பெக்ட் என்ன சொல்லுவோம். ஓகே, வெரி குட். வெளியே புரிஞ்சுட்டா. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் அதில் வரக்கூடிய ஃபீல்டு என்ன, விஆர், வெர்ச்சுவல் ரியாலிட்டி. அப்போ அதை மாற்ற உடனே
எதுல இருந்து வருது. So this is a paper related to VR concept. அடுத்த next stage. இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். இவன் இந்த அப்ஸ்ட்ராக்டை எப்படி எழுதணும்? நிறைய பேருக்கு அப்ஸ்ட்ராக்ட் இஷ்டம் ஊர் எழுதுவோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் எழுதக்கூடிய சில ப்ரொசீஜர். முதல்ல what is the rationally, what is the relation between our thoughts and the existing thoughts? நம்ம எழுதக்கூடியக்கும் இருக்கு என்ன அப்படிங்கிறது முதல்ல ரேஷனல் ரிலேஷன்ஷிப் முதல்ல பார்க்கணும். அதான் ஒரு இண்டிகேட் பண்ணது. The recent gains in the 3D graphic are general system to improve the overall quality of the interactive 3D graphic systems. இது வந்து ரேஷனல். நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் தி ரிவ்யூ. ஸ்கோப்னா நம்ம படிச்சோம்ல இதுல இருந்து என்ன ரிவ்யூ நம்ம பிளான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. அடுத்தது கிளாசிஃபிகேஷன், தட்ஸ் கால்ட் டாக்ஸானமி, இண்டிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி. சோ அத நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட இந்த மாதிரி எல்லாம் உபயோகிக்கணும். எந்த பேப்பர்ல இதுதான் உண்மையான லிட்டரேச்சர். அந்த லிட்டரேச்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போகணும். எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதும்போது நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் ரேஷனல் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் தி ரிவ்யூ, மூணாவது இண்டிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி. இத நம்ம இண்டிகேட் பண்ணி சொன்னாதான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளியர் கட் ஐடியா நமக்கு. அதுக்கப்புறம் டீப் ஸ்டடிக்கு பேப்பர் வரும். இதே நம்ம பார்க்காம சும்மா பார்த்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் இல்லை சில அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தாலே முடியாது. அப்ப என்ன முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தை நம்மளால பிடிக்குது. காரணம் என்ன? நமக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் வேணும். இன்டெப்த் நாலேஜ் வேணும்னா யூ கோ ஃபார் த லிட்டரேச்சர் ரிவ்யூ, gather the existing knowledge, compare it with the present abstract, and come to the conclusion. What are the three factors? What is the rationale? What is the classification? And how the things can be done. Scope of the review. The things can be. No scope is that. நம்ம ரிவ்யூல நான் படிச்சிருக்கேன். இதான் இந்த ஸ்கோப். அந்த ஸ்கோப் this paper examines some of the interactive techniques which were developed in 3D environment. The use of both mouse-based techniques and 3D input devices is considered along with the role of feedback and some aspect of the tool. இது வந்து ஜெனரலா நம்ம என்ன சொல்றோம்? Scope of the review. இது எங்க அப்ளை பண்ணப்படுது? So that is called indication of it. So for object manipulation, for navigation, for application controlling. ரெடி. புரிஞ்சா? ரிவ்யூ பத்தி ஒரு ஐடியா வந்துட்டா? அப்ஸ்ட்ராக்ட் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்? அதே மாதிரி நீங்க அப்ஸ்ட்ராக்ட் எழுதும் போதும் இந்த மூணு கான்செப்ட் வந்து அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அது அடுத்தவங்க அனலைஸ் பண்ண முடியும். So formulate a hypothesis. The hypothesis will be based on your own or someone else's observations. Hypothesis brings clarity, specificity, and focus to the research problem, but not essential for a study. Hypothesis means what is to be done. அப்படிங்கறத நம்மளால முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ரிசர்ச் பொறுத்தவரை இப்படி நம்ம நேரா போனதாதான் முடிக்க முடியும். பவுண்டரியை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணாம நான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு நாள் முடிக்கிறேன். So that's the hypothesis indicator. The formulation of the hypothesis provides a study of with focus. It tells you what specific aspect of the research problem to investigate. It tells you what data to collect and what not to collect. தேவையில்லாம் எது வேணும் அதை மட்டும் கலெக்ட் பண்ணுங்க, அதை மட்டும் கான்சென்ட்ரேட். தேவையில்லாத அப்படி வைக்கணும், இல்லைன்னா டைம் ஆனா அவங்க வேஸ்ட் ஆகும். Thereby providing focus of the study. As it provides a focus, the construction of the hypothesis enhances the objective of the study. The hypothesis will improve the objective of our studies. The hypothesis will enable you to add the formulation of the theory. It also enables you to conclude what is true and what is false. Next, design stage. Research design is the conceptual structure within which the research will be conducted. The function of the research design is to provide for collection of the relevant information with minimal expenditure of effort, time and money. Minimal expenditure of effort, time and money. That is optimization piece. So the preparation of the research design appropriate for a particular research problem involves consideration of the following: objectives of the research, method of data collection to be adopted, source of the information, tools for data collection, data analysis
whether it's qualitative or quantitative. This is normal research problem. Data collection. Having formulated the research problem, develop a study, design, constructed a research instrument, and selected a sample. You then collect the data from which you will draw inferences and conclusion of your study. Depending upon your plans, you might commence interviews, mail out a questionnaire, conduct the experiments, and make the decisions. Analyze the data and interpret the result. Processing and analyzing the data involves a number of closely related operations which are performed with the purpose of summarizing the collected data and organizing these in the manner they answer the research questions. Data can be analyzed either manually or with the help of a computers. Algorithm, with the help of an algorithm, you can do it. Suppose you go for image processing, software runner, ideal integrated data language, ideal package. So research initiative பார்த்தோம்னா இதான். So MATLAB யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ideal package கம்ப்யூட்டர் நம்மளோட ஒர்க் அனலைஸ் பண்ணி என்ன. So the most common software SPSS for Windows, MATLAB for image processing, VCOP for data mining, VCOP package கொடுத்துட்டா data mining, VCOP for data mining எல்லாமே ஃப்ரீயோட OSS எல்லாம் open source software. So the data input can be long and laborious process, and if the data is entered incorrectly, it will influence the final results. Once you gather all the information, we go for the report writing section. Writing the report is the last and for many the most difficult step of the research process. The report informs the world what you have done, what you have discovered, and what conclusions you have been drawn from the findings. முக்கியமான ஸ்டெப் வந்து இது கடைசி ரிப்போர்ட் ரைட்டிங் தான். அதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். And the report should be written in an academic style. Language should be formal and not journalistic. The report should show originality and should necessarily be an attempt to solve some of the intellectual problems. முடிஞ்ச வரை ரிப்போர்ட் கட்டன் பேஸ்ட் இருக்கக்கூடாது. It should show them intellectual. That means என்ன டெக்னாலஜி எடுத்துக்கும், வேர்டிங்ஸ் மாற்றும். அப்படி இல்லைன்னா பிளாகரிசம் பேக்கேஜ் வச்சு இங்கே கண்டுபிடிக்கலாம். There are so many Turnitin package or package Turnitin. The Turnitin package உங்களுடைய சம் பேப்பர் மட்டும் தீஸை உங்களுக்கு போட்டோம்னா நீங்கள் எங்கெங்கே அந்த எடுத்துக்கலாம். Turnitin, Turnitin, Turnitin. Turnitin வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி செக்கர் சாஃப்ட்வேர். இந்த ஒரிஜினாலிட்டி செக்கர் சாஃப்ட்வேர்ல என்ன வேணும்னா உங்க தீஸ் அப்படியே சப்மிட் பண்ணிடலாம். அந்த தீஸ் அது நம்மளுடைய யூனிவர்சிட்டி யாரும் அடாப்ட் பண்ண விட மாட்டாங்க. அதை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டோம்னா ஒரு தீஸ் turn 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 it in in Google அடிச்சாலே Google search போய் turn it in ன்னு அடிங்க ஆட்டோமேட்டிக்கா it's a originality checker free இல்ல ஒரு பேப்பருக்கு $10 ஒரு வரும் எல்லாம் ஒரிஜினல் செக்கர் பேக்கேஜ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒரு பேப்பரா இருந்தா பேப்பருக்கு வந்து $10 கட்டணும் ஃபைல் தீஸ்னா $40 ஃபைல் அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா you get a certificate from Turnitin and submit. ஃபாரின்ல வந்து ஒரு அசைன்மென்ட் சப்மிட் பண்ணனும்னா நம்ம இந்தியன் பிரச்சனை இல்ல ஃபாரின்ல ஒரு அசைன்மென்ட் ஒரு ஃபாரின் ஸ்டூடண்ட் ஒரு அசைன்மென்ட் சப்மிட் பண்ணனும்னா அவன் அங்க இருந்து சர்டிபிகேட் வாங்கி நான் டைப் பண்ணிடணும். இல்லனா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மார்க் கிடைக்காது. இந்த ஸ்டூடண்ட்க்கு அந்த அசைன்மென்ட்க்கு மார்க் வேணும்னா அந்த Turnitin பேக்கேஜ்ல ஒரிஜினாலிட்டி செக்கர் சர்டிபிகேட் மேல அடிச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேற வாத்தியார் வேற இல்ல. நீ போனியா இல்ல எடுத்து நம்மளோட பாஸ் அவன் வந்து சர்டிபிகேட் ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ணி என்னன்னா things are original. That means they cannot be copied from other websites. That what I mean. So original demo is available in this one. இங்க கொடுத்தோம். இது நம்மளோட பிளஸ் யூடியூப்ல இங்க இருக்கு. இங்க ஒரு பேப்பர் கொடுத்தா இங்க கொண்டு வந்துறோம். அது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்க பார்த்தா தெரியும். ஒரு பேப்பரை அடிச்சு வெளியே வந்த உடனே எங்க எடுத்த எந்த வெப்சைட்ல காணாங்கற க்ளீனா தெரியும். கிராஃபிக்கலா மஞ்சள் கலர் அடிச்சு நீ இந்த இடத்துல இங்க இருந்து காப்பி பண்ணிருக்க அப்படினா அந்த இடத்தையும் உனக்கு நோட் பண்ணி. அதனால இப்போ என்னன்னா UGC வந்து பிளான் போட்டாச்சு.
all the thesis should be uploaded. அது முக்கியமான ஒன்று இருக்கு. படத்தில் இருக்கு. அதுனா நிறைய யூனிவர்சிட்டி அது கவுண்டர் ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்க. கவுண்டர் விட மாட்டாங்க. அது வந்துட்டுனா உங்க தீசிஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? நெட்டில் போயிடும். பிளாகரிசம் போடும்போது தன்னால மாட்டிக்கும். ஃபியூச்சரில் இதான். ரிசர்ச்சோட இனிஷியல் ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணதுக்கு வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் selecting the research problem. The initial process of research should be carried out only under the supervision of an expert researcher. முதல்ல அது முக்கியமான ஃபேக்டர். ஒரு எக்ஸ்பர்ட் ரிசர்ச்சர் எப்படி கண்டுபிடிப்பேன்? மேலே சொன்னாலும் ப்ரொசீஜர் டிசைன் ப்ராப்ளம் நம்ம சிஸ்டம் அனாலிசிஸ் டிசைன் படிக்க மாதிரி தான் அவ்வளவு ஐபாஸ் செட் டிசைன் பண்ண அனாலிசிஸ் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இது வந்து நம்மளோட ரியல் லைஃப்ல நமக்கு தேவை. ஹவு டு சூஸ் எ கேம் அதனால ட்ரெஸ் பண்ணி எல்லாம் இருந்தாலும் அப்படி அந்த அவர் வந்து ஒர்க்கில் இருக்காரா ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காரா அப்படிங்கிறத எப்படி பார்ப்பாரு? பழைய காலம் வந்து ஒன்றும் தெரியாது. இப்போ அப்படி கிடையாது. நான் ஐசிடி பிளே மேஜர் ரோல். கூகுளில் போட்டால் போதும். கூகுள் ஸ்காலரில் போட்டாங்கன்னா ஸ்காலர் வந்து வந்துடும். அவர் எத்தனை பேப்பர் போட்டிருக்காரு, எவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்காரு, எவ்வளோ இருக்கு அதோட பேப்பர் வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் எத்தனை இருக்கு, சைட்டேஷன் எவ்வளோ இருக்கு, கிளீனாக தூக்கி. பழைய காலம் மாதிரி கிடையாது. ஒரு கேடை பற்றி பார்க்கணுமா அந்த கேடுக்கு பேரை போடலாம். அவரை பற்றி நிறைய பேஜஸ் அவருக்கு வந்திருக்கா, பார்ட்டி ஆக்டிவ்ல இருக்காருன்னு அர்த்தம். போட்டு பார்த்து பேர் வரலையா உங்களோட அம்போன்னு அர்த்தம். உண்மை இதான் ரியல். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா மீனிங் என்ன? அவனுக்கு கேடை போட்டால் நீ தான் போய் சொல்லுவது கேட்டு நீ ஒர்க் பண்ணி எடுத்து ஜாமத்து இருந்தால் சைன் வாங்கி கொண்டு. ஸோ அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் carried out only under the supervision of an expert researcher who has a great passion in the particular topic. அதான் முக்கியம். இல்ல இன்ட்ரெஸ்ட் ட்ரெயின்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்லுது பாரதியார்ல பாரதியாருக்கு கார்த்திகேயன் வைக்கிறாரு. டி கார்த்திகேயன் கேட்லாம் வந்து கடைசி முடியுமா கேட்லாம் வாங்க ஒரு ஜாபம் கிடையாது. நம்ம என்ன சொன்னா நீ வந்து கன்சல்டேஷன் எப்படி கிடைக்கும்? ஒரு சஜஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் பண்ண முடியும்? நீ செய்து ரைட்டா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? ஐடியா சரியில்லாத போது அந்த மாதிரி போறது அதாவது அது வாழ்க்கையா பற்றி சொல்றது வந்து ஷேரிங் கேள்வி யார் யூஸ் பண்றாங்க அவருடைய எக்ஸ்பர்ட்டை நீங்க ரிப்ளேஸ் பண்ணுவீங்க. என்ன கேடுங்க பைக்கா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி குவாலிட்டிஸ்ல இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் உங்களுக்கு என்ன சொல்லலாம் சார், நெட்ல அடிச்சு போறோம்னு சொல்லிட்டு நம்ம நீங்க போறதுனால நீங்க கோ அண்ட் சர்ச். ஐசிடி கையில இருக்கு. கூகுளுக்கு போங்க, ஸ்காலருக்கு போங்க, அகாடமிக்ஸ் மைக்ரோசாஃப்ட் அகாடமிக்னு ஒன்று இருக்கு. உள்ள போங்க, நிறைய சொல்லி மைக்ரோசாஃப்ட் அகாடமிக் அடிச்சு பார்த்து அடிச்சாச்சுன்னா சைட்டேஷன் வர செய்யணும். இம்பாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் சேனல்லாம் வேணுங்க. இப்போ யூஜிசியில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ல இருந்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் போனோம்னா அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஏபிஐ வேணும். இந்த ஏபிஐ வந்து ஒன்னொன்னு மார்க் ஃபர்ஸ்ட் ஆதர், ரெண்டாவது ஆதர், மூணாவது ஆதர் போட்டு முதல் ஆதருக்கு 40 மார்க், ரெண்டாவது ஆதருக்கு 20 மார்க், மூணாவது 20 மார்க். அப்ப அந்த காம்பினேஷன் வரணும்னா இம்பாக்ட் ஃபேக்டர் சேனல் தான் கொண்டாடும். ஸோ இம்பாக்ட் ஃபேக்டர் சேனலாக இருந்தா 10 மார்க் கொடு, இல்லைன்னா 5 கொடு. சாதாரண சேனலில் போட்டால் 3 மார்க் கொடு. நம்ம பிரிக்கணும். அதுக்கு ஆர்கனைசேஷன் வந்து அகேன்ஸ்ட் இருக்கு. அது இப்போ தற்சமயத்து அட் ப்ரெசென்ட் எல்லாம் ஒரே குழந்தைல இருக்கு. இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது எல்லாரும் மாட்டோம். அதோட நம்ம முதலே நினைச்சிட்டா ஒரு ப்ராசஸ் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அது இண்டிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரெண்டாம் நீங்க சொன்னா வீடு மட்டும் இன்ட்ரெஸ்ட் தான் வராது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் play a major role in the research part and success of completion of the research project goes on. No doubt and in hand with the researchers sustained. முதல்ல கேடு, அடுத்த ஸ்காலர். ரெண்டு பேரும் கோஆபரேஷன்ல தீசிஸ் நல்ல தீசிஸ் வருது. The nature of the topic predicts the required time for it to be completed in the research period. Library and even facilities are no doubt a part and parcel of the research work needed to access the requested source materials. Availability of the specialized and expensive equipments also play a vital role for the research work. Scarcity of such equipments urges the researchers to consider on the topic. Network எப்படி பண்ணீங்க? சிமுலேட்டர் வந்து சக்சஸ் ஆகும் ஒன்றும் கிடையாது. சிமுலேட்டர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு நெட்வொர்க் செட் பண்ணி ரிசர்ச் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணீங்க?
parallel processing எப்படி பண்றீங்க சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஸ்டடி பண்றது எல்லாமே ஒரு அசம்ப்ஷன் தான் வண்டி ஓடுது ஆனா லைக்கிங் ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் இதே இது ஸ்டேட்ஸ்லாம் போனா நீங்க பக்கா இருக்கும் parallel processing ஒரு சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி பண்ணது எப்படி அவங்க கையில வந்து உண்மையிலே இந்த ஒரு நெட்வொர்க்கிங்ல வந்து மொபைல் கான்செப்ட்ல நம்மளுடைய நெட்வொர்க் வந்து சக்சஸ் ப்ரூவ் பண்ணா இது சிமுலேட்லயே பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரியாலிட்டில பண்ணுவோம் ரியாலிட்டில பண்ணும்போது அதோட எஃபெக்ட் என்னங்கிறத ஸ்டடி பண்ணுவோம் essentially an accessible and availability of subjects consider paves the way for the researchers to complete this research in a given time. The researchers can be accelerated successfully only on the availability of fund which aids him to get the required material for his research to be carried out successfully. The techniques adopted by the researcher should be feasible before he embarks upon the deep study. Significance occupies a major part of the research which justifies the problem chosen by the researcher, self-satisfaction and providing that of innovative vital concepts make the research come out in blue colors. நார்மலாக இன்னைக்கு இவ்வளோ கிளியர்ஸ் இது எவ்வளோ தேவை பட் நாம் டெய்லி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை த ரிசர்ச்சர்ஸ் இன் இந்தியா முதல்ல lack of scientific training in the research methodology is a great barrier for the research. Research methodology படிக்காம ரிசர்ச்சிங் கேண்டிடேட் அதான் வந்து யூனிவர்சிட்டி நாம சொல்லிருப்பாங்க எம்பில் படிச்சிருந்தா 2 வருஷம் சொல்லுவாங்களா அந்த எம்பில் ஒரு பேப்பர் இருக்கணும் ரிசர்ச் மெத்தடாலஜி நிறைய யூனிவர்சிட்டியில் எம்பில் வச்சிருப்போம் ஆனால் எந்த பேப்பர் இருக்காது இருக்கு நீங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க பார்த்தா தெரியும் ரிசர்ச் மெத்தடாலஜி வச்சுக்கிட்டு கொடுத்தா பரவாயில்ல இப்போ அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணுவான் அவனுக்கு என்ன தெரியாது ஹவு டு டூ ரிசர்ச் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும் மெத்தடாலஜி தெரியும் மெத்தடாலஜி ஒரு பேப்பர் இப்போ பிஜி முடிச்சுட்டு வரான் அவனுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் எழுதுந்தான் கோர்ஸ் ஒர்க் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மக்கள் போகாது காரணம் என்னன்னா 1 இயர் கோர்ஸ் இருக்கணும் அவன் சொல்லக்கூடியெல்லாம் படித்து முடித்து கோர்ஸ் இருக்கு பார்த்தா தான் அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அலோவ் பண்ணுறான் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி செய்யும் நம்ம யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறாங்க ஸோ லேக்கிங் ஆஃப் திஸ் industry should come forward to motivate the researchers to carry out their project successfully by providing their materialistic help. இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி யாராவது எடுக்கானோ இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் டைப் இருக்கா ரிசர்ச் ஓரியன்ட் இருக்கும் இப்போ டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் யூஜிசியில் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் டிஎஸ்சியில் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் அவ்வளோ ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபண்டு கொடுக்கலாம் நம்ம யாரும் கிட்ட பார்க்க போகிறோமா எத்தனை பேர் வராங்க நிறைய ஃபண்டு லேப்ஸ் ஆகும் ஸோ இண்டஸ்ட்ரி ஷுட் கம் ஃபார்வர்ட் to motivate the researchers with the necessary help to be provided to the researchers. Proper care should be adopted by the researchers to avoid redundancy and produce a compiled revised work. Existing work any of them submit பண்ணி maximum duplicate of the work. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எழுதணும் கொஞ்சமாக மேனிபுலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு நியூ இன்னோவேட்டிவ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு அல்காரத்தை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லை ஒரு ப்ரொசீஜர் மாற்றிக்கிறோம் பண்ணி சப்மிட் பண்ணுறோம். Adhering to an ethical code of the research helps to overcome many problems during the research period. Ethical code only in human computing முதல் வேலை என்ன ethical code. அந்த ethical code research யாரா ஃபாலோ பண்ணணும் எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து பழைய காலம் மாதிரி கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ரிசர்ச்சர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு எங்கெல்லாம் போனாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது. டெல்நெட் எல்லா காலேஜும் டெல்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லைன்னு தெரியல. டெல்நெட் இருந்தாச்சுன்னா 1008 ஜேர்னல் கிடக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஜேர்னல்ஸ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அ டெல்நெட் யூ கேன் கேதர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜேர்னல்ஸ் IEEE மெம்பர்ஷிப். அதுபோக ஃப்ரீ ஜேர்னல்ஸ் ஓப்பன் அக்சஸ் DOAJ டைரக்டரி ஆஃப் ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல்ஸ். ஸோ DOAJன்னு அடித்து பார்த்தா போதும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 300 ஜேர்னல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் எத்தனை ஜேர்னல் இருக்கு 300 ஜேர்னல்ஸ். அந்த 300 ஜேர்னல் ஃப்ரீ அக்சஸ். அதில் வந்து பெய்டு ஜேர்னல் இருக்கு அன்பெய்டு ஜேர்னல். அந்த நீங்கள் அன்பெய்டு ஜேர்னல்லாம் பார்த்து நீங்கள் பேப்பர் பண்ணணும். ஸோ டைரக்டரி ஆஃப் ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல் போனீங்கன்னா அது நீட்டாக வரும் யார் யார் என்னென்ன சப்மிட் பண்ணுறாங்க. இந்த படம் எல்லா படமும் சேர்ந்து. ஸோ இப்போ என்னன்னா ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ் ஃபுல்லாக இப்போ ஓப்பன் அக்சஸ் இருக்குது. எல்லா ஜேர்னலும் ஓப்பன் அக்சஸ். IEEE போனீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபுல் பேப்பர் ஒன்றா $19 $19 பேப்பர். ஸோ IEEE ஸோ எதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா மெம்பர்ஷிப் வந்து சில ஜேர்னலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். Researchers do not get proper time of assistance from the research
சென்டென்ஸ். இப்போ வந்து டாபிக் என்னங்க இந்த படத்தை பத்திரம் தெரியும். ரிசர்ச் ஏரியா நார்மலா கூடதான் மொத்தம் நம்மளோட ரிசர்ச் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தியரிட்டிகள், ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம யாருமே இந்த சைடு போக மாட்டோம். இதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தியரிட்டிகல் சயின்ஸ்ல அமெரிக்கா ஃபுல்லா நமக்கு ஃபுல்லா என்ன தெரியுமோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுல வந்து என்ன வருது, இந்த ரெண்டு கம்பைன் ஆகி கிராஃபிக்ஸ் சிமுலேஷன், டேட்டாபேஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் அந்த ரெகுலர் பார்த்தேன். நீங்க கொஞ்சம் கிரீன் கம்ப்யூட்டிங், ஹியூமன் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் எல்லாம் இதுல வரும். கம்ப்யூட்டர் அண்ட் என்ன அந்த பிரிக்கிறது நமக்கு என்னென்ன பாடம் படிக்கணும் அதை அந்த இடத்துல ஃபிட் பண்ண ஒரு பாடம் படிக்கணும். கம்யூனிகேஷன், கோஆர்டினேஷன், கம்ப்யூட்டேஷனல் எக்ஸ் அப்படின்னு என்ன, கம்ப்யூட்டேஷனல் பிசிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா இது அவ்வளவு இந்த கேட்டகரி வரும். கம்ப்யூட்டேஷனல் எக்ஸ், எக்ஸ் வந்து பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், இதுதான் பயாலஜி இருக்கு, எல்லாம் இன்ஃபர்மேட்டிக், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எல்லாம் இந்த கேஸ் வரும். ஸோ ஏ இது வந்து ப்ராப்ளத்தை நம்ம முதல்ல சூஸ் பண்ண எப்படி கொண்டு வரும். இன்னும் அடுத்த இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஃபீல்டும் எப்படி வரும் தியரி வரும். அதுல கம்பைலர் டிசைன் படிக்கலாம், ஆட்டோமேட்டா தியரி வருதா, அது எல்லாம் அது யாராவது பண்ண ஆசைப்படுவோம். ஆட்டோமேட்டா தியரி படித்தாலே அது எடுக்கக்கூடிய கம்பைலர் டிசைன் ஒருத்தர் எடுத்துருப்பான், அவன் தான் அத்தவரை படம் எடுப்பான். அதான் கான்செப்ட். ஒருத்தர் வந்து முதல்ல எடுத்து தூக்கிட்டான்னா ரிட்டர்ன் ஆனதையும் அந்த பாடத்தை எவ்வளவு விட மாட்டான். காரணம் என்ன, கையில வந்து சிக்கல் காரணம் மேத்ஸ் பயன்படும். ஸோ ஃபார்மல் லாங்குவேஜஸ், கிராமர்ஸ், கம்ப்யூட்டபிலிட்டி, கோடிங் தியரி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, இது அவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த பார்ட்டை யாருமே ரிசர்ச்சுக்கு எத்தனை பார்த்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த ரெண்டாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் தெரியும். ப்ரொசீஜரல் கான்செப்ட் பழைய ஆட்கள் நம்ம கொஞ்சம் பேசிக் போடலாம். அடுத்த சிஎல்லாம் ஃபங்க்ஷன் ஓரியன்டட். அடுத்த ரூல் பேஸ்ட் ஒரு லாங்குவேஜ் பேரு பொருளாதார. அடுத்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இப்போ எல்லாமே நெக்ஸ்ட் கிராமர்ஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், கம்பைலர், இன்டர்பிரட்டர், டீபக்கர்ஸ், கோட் ஆப்டிமைசேஷன், ஜெனரிக் அல்காரிதம், ஜெனரிக் ப்ரோக்ராமிங், விஷுவல் ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட் கம்ப்யூட்டிங். These are the development of எவல்யூஷன் இருக்கா. இப்போ எல்லாம் பார்த்துட்டு ஏதோ பண்றேன், நியூக்ளியர் பண்றேன், இதெல்லாம் பசி கான்செப்ட். ஸோ இது அவ்வளோ ஜாஸ்தி சாஃப்ட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் வந்து எஃபிஷியன்ட் இருக்கா. ஆல் தீஸ் கம்மிங் அண்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ், parallel computing architecture, alternative computing environment, new architectures, distributed computing, fault tolerant, massive parallel computing architecture. இது அவ்வளவு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ cloud computing வந்தா அதெல்லாம் வந்து it is only a paradigm shift, no technology இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய distributed computing, grid computing கம்பேர் பண்ணி cloud ஒரு புது கான்செப்ட் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஒரு paradigm shift ஆகுது. அது ஒண்ணு ஒரு shifting of the technology, existing technology. OS computational process, quasi-parallel computation, time-shared, multi-threaded, resource allocation, resource sharing, synchronization, multi-user processing, object-oriented distributed control, multi-process network configuration. இது அப்புறம் பர்டிகுலர் இல்ல, இதெல்லாம் ஏன் சொல்லணும், ஆஸ்பெக்ட் அப்ளிகேட் எது எது இருக்கிற யார் யாரை கொண்டு வந்து எப்படி எப்படி ஃபர்தர் ப்ராசஸ் எடுத்து பண்ணலாம். இப்போ நீங்க வந்து யூஜிசிக்கு ப்ராஜெக்ட் பண்ண ஆசைப்பட்டாலும் முதல்ல சொல்லுவோம் ப்ராட் ஸ்கோப் என்ன, ஸ்பெஷலைசேஷன் என்ன, நேரோ ஸ்கோப் என்ன, வாட் இஸ் தி நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட். இது எவ்வளோ கொடுத்தாதான் ப்ராஜெக்ட் நம்ம அப்ளை பண்ண கேள்வி. அது எப்படி நம்ம பிரிக்கணுங்கிறது நம்மளோட ஒர்க். ஸோ பேட்டர்ன் ரெகனைசேஷன், இமேஜ் அனாலிசிஸ், பேட்டர்ன் சொல்லுங்க. இமேஜ் ப்ராசஸில் ஹை லெவல் வரும்போது அங்கே என்ன ப்ராசஸ் இருக்கு, ஸ்பீச் ரெகனைசேஷன், வாய்ஸ் கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் அனாலிசிஸ், டேட்டா மைனிங், நாலேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஸ்பீச் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இமேஜ் அனாலிசிஸ் வரும்போது ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் செக்யூரிட்டி எல்லாம் தெரியும். Database, data mining, information and retrieval, distributed database, scientific database management, workflow management, sorting and searching process, electronic trading and e-commerce. These are all database systems. Research.
ஃபீச்சர்க்குள்ள இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் முடியுது தெரியுமா? இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அவ்வளோ அந்த ரோபோட்டிக் கொண்டு வரும். அப்புறம் கம்யூனிகேட்டிங், பெர்சீவிங், ஆக்டிங் அவ்வளோ சேர்ந்து இந்த இதோட வித்தியாசம் வந்து கம்பைன் ஆகும். Alternative programming learnings and evolutionary algorithms and symbolic computations are some of the things the AI techniques. Graphics. So you know நமக்கு ஞாபகம் இருக்கா கிராபிக்ஸ்ல? Yeah. So அந்த abstract பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சரி இந்த பாடம் ஏதோ வருது. How the things can be classified? What are the taxonomy? What are the identifications? Scientific visualization, rendering techniques, animation, 3D modeling. Or system simulation. HCI human computing HCI human computer interaction இதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து இது கான்செப்ட் பண்ணுறோம். டிசேபிள்டு சாஃப்ட்வேர் பேப்பரோட போடுறாங்க. டிசேபிள்டு பேக்கேஜஸ் இதெல்லாம் புதுசாக நியூ டெவலப்மெண்ட் வந்து அதுக்கு ஃபண்ட் நிறைய கொடுக்கலாம். இன்டர்ஃபேஸ் டிசைன் அண்ட் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் டிசைன் இதோட கம்ப்யூட்டேஷன் எக்ஸலோட bioinformatics, computational mechanics, physics, chemistry, maths. Conclusion. Researchers spend most of the time in tracing the books, journals and browsing rather than typing them. Research related materials. Education should aid the researchers by providing guidance and research related materials and infrastructure. Institute down, journal research motivation. Researchers can be carried out their task at faster speed with greater reliability. Programming knowledge would no longer remain an obstacle in the use of the computer sector. Programming knowledge would no longer remain an obstacle. Programming is every day. நம்ம கான்செப்ட் சொல்றோம், அவன் டிசைன் பண்றோம், அடுத்த இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நாம ரன் பண்ணி பார்த்தா அனலைஸ் பண்ணி டேபிள் ஜெனரேட் பண்ணி மிஷின் பெர்ஃபார்மன்ஸோ அல்காரிதமிக் எஃபிஷியன்சியோ ஸ்டடி பண்ணி ரிசல்ட்டை கையில் கொடுத்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணால் முடிஞ்சுது. ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டினியூஸாக ஒரு 4 பேப்பர் போடையில நம்மளுடைய ஒர்க்கில் 70% கம்ப்ளீட்டாக உட்காந்து அப்போ இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். 4 ஒர்க்கையும் இன்டெகிரேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி தீஸ் பண்ண வேண்டிய ஒர்க். நீங்கள் ரிசர்ச் கமர்ஷியலாக தான் சொல்கிறீங்க, கமர்ஷியல் பேஸ்டாக தான் சொல்கிறீங்க. அது மாற்றமே கிடையாது. முதலே சொல்லிட்டேன், நோ இன்னோவேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. டேட் சைட்லேயும் அப்படி தான் இருக்கு, வருங்கால ஃபியூச்சர் துறையிலும் அப்படி தான் இருக்கு. இதுக்கு மாற்றம் யாரும் மாற்ற வேண்டியிருக்கு? நம்ம எல்லாருமே அப்படி நெகட்டிவாக பேசிட்டு வேலைக்கே ஆகுது. ஸோ எனி டவுட்ஸ்? So I hope all of you enjoyed this morning session. Thank you for your patient hearing. Sure.